உலகத்தின் எந்த நாட்டு காடுகளையும் காளை கிடையாது. காட்டு பசு காட்டு காளை கிடையாது. காட்டு எருமை இருக்கு, காட்டு ஆடு இருக்கு. ஆனால் காட்டு பசுவோ காட்டு காளையோ அங்க இல்ல. அது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அது வனவிலங்கிலிருந்து வீட்டு விலங்காக மாறிவிட்டது. எனவே அதை நீ வனவிலங்காக சேர்க்கக்கூடாது என்று சொல்லாது இன்று வரை அந்த ஜல்லிக்கட்டை நடத்த முடியல. திரும்ப திரும்ப உச்ச நீதிமன்றம் தடையை போட்டுக் கொண்டிருக்கு. இந்த தடை கேட்கிறவன் யார்? அமெரிக்காரர். ஒரு பீட்டாங்கிற ஒரு அமைப்பு, அதன் தலைமையகம் அமெரிக்கால இருக்கு. என் வீட்டு காலைக்கு அமெரிக்கா நாட்டுக்காரனுக்கு நக்கற அதை கேட்க ஒருத்தரும் இல்லை. எதனால இந்த தடை வருது? வெண்மை புரட்சி என்கிற பெயர்ல இந்த ஜெர்சி மாடுகளை கொண்டு வர. நாட்டு மாடு, நம்ம வீட்டுல இருந்த நாட்டு மாடு என்னதான் இற தீவனம் வச்சாலும், தவிடு புண்ணாக்கு போட்டு புல்லு போட்டு பராமரிச்சாலும் அதிகபட்சமா 3 லிட்டர் கறக்கும். ஆனா 3 லிட்டரும் பாலா கறக்கும். அந்த பாலினுடைய ரகம் A2 வகை. அது தாய்ப்பாலுக்கு ஒப்பானது. அந்த மாட்டின் பாலை குடித்தே ஒரு குழந்தை, ஒரு மனிதன் ஊட்டமா வளர்ந்துட முடியும். அது எந்த நோயையும் உண்டாக்காது. அது தாய்ப்பாலுக்கு இணையானது. ஆனால் இந்த ஜெர்சி மாடு 10 லிட்டர் கறக்கும், 8 லிட்டர் கறக்கணும்னு நம்ம ஆளுங்க பள்ளிச்சு நம்ம மாட்டை விட்டுட்டு பூரா ஜெர்சி. கடைகோடி கிராமம் வரைக்கும் ஜெர்சி மாடை கட்டிட்டான். அது பசு அல்ல, பிசாசு. அது பால் அல்ல, பால் மாதிரி ஒன்று. அதுல செரிமான கோளாறு, ஒவ்வாமை, பெண்கள் இளம் வயதில் பூ பெய்தல், புற்றுநோய், எல்லாவற்றுக்கு மேலாக சர்க்கரை நோய். இதன் மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு சர்க்கரை நோயை பரப்பி அந்த ஊசி மருந்து வித்த காசுல மட்டும் 375 லட்சம் கோடி கொண்டு போயிருக்கான். இது வெண்மை புரட்சி. இந்த நாட்டு மாட்டு வகையை முற்று முழுதாக அழிக்கணும். பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி. சாராயம் வித்துட்டு இங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. சாராய கடை நடத்தி 3 லட்சம் கோடி பாலின் சந்தை மதிப்பு. வளர்க்கிறது அவமானம்னு மக்கள் அதை விட்டு ஒழிச்சுட்டான். நாட்டு மாட்டு சாணம் தான் உரம், ஜெர்சி மாட்டு சக்கை. நீங்க நாட்டு மாட்டு சாணியை போட்டு கொஞ்ச நேரம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் இருந்தா அதுல புழு பூச்சி உயிரினம் உண்டாயிரும். மாடுகளை ஏற்றுத்தர முடியல. ஜல்லிக்கட்டுக்கு தடையை கொண்டு வந்தது யார்? ஏன் உறுத்துதென்றா காளையை நம்ம வதைக்கிறோங்கிறான். அப்ப கேரளாவில் யானை பந்தயம் நடக்குத, அது வதை இல்லை. ஹைதராபாத்ல குதிரை பந்தயம் நடக்குத, அது வதை இல்லை. ராஜஸ்தான்ல ஒட்டகை பந்தயம் நடக்குத, அது வதை இல்லை. ஏன்? அது சாணி போடுறது உரம் இல்லை, அது பால் கறக்குது, அதுல சந்தை. அப்ப நம்ம மாட்டு சாணம் உரமாகுது, பால்ல சந்தை மதிப்பு இருக்கு, ஆடுறான்னு அடிக்கிறான். இந்த காளைகள் இருக்கிற வரை நாட்டு மாட்டு இனம் இருக்கும், அழியாது. இந்த காளைகளை கருணை காட்டுவது போல, அக்கறை காட்டுவது போல அழிக்கணும், அதான் நோக்கம். அப்ப ஜல்லிக்கட்டு அதுக்காக 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா ஒரு ஆண்டுக்கு பராமரிப்பு செலவு. ஒரு குலதெய்வம் போல ஒரு குடும்ப பெண்ணை, ஒரு வீட்டுல ஒரு பெண்ணை எப்படி பொத்தி வளர்ப்பாரோ அப்படி வளர்க்கிறான் எங்க ஆளு காளையை. உலகத்துல எத்தனை இனம் இருக்கு? எந்த இனமாவது காளைகளுக்கு விழா கொண்டாடியது உண்டா? மாட்டுக்குன்னு ஒரு பொங்கல் வச்சு, மாட்டுக்குன்னு ஒரு பண்டிகை வச்ச ஒரு இனம் உண்டு என்றால் அது தமிழன் தான் உலகத்துல.